வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு அருமையான ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட் லட்டு தாங்க செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் நெய் ஊற்றி பாதாம் பிசின் இருந்ததுன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கப் பாதாம், ஒரு கப் முந்திரி, ஒரு கப் பிஸ்தா, லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறமா சிரோஞ்சி ஒரு கப்பு சேர்த்துக்கலாங்க. இது இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். எல்லாத்தையும் நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணுங்க, கருகக்கூடாது. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ளக்ஸ் சீட்ஸு அரை கப் சேர்த்தா போதுங்க, அதிகம் வேண்டாம். நல்லா சடன்னு பொரியும், அப்போ நம்ம எடுத்துடலாம். பூசணி விதைகள் சிறிதளவு இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 ஏலக்காய். இதை நல்லா வறுக்கக்கூடாது, சூடுபடுத்தி எடுத்துக்கலாம், அப்போ தான் நல்லா அறப்படுங்கிறதுக்காக. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு கருப்பு திராட்சை அரை கப்பு, அத்திப்பழம் ஒரு கப்பு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். எள்ளு ஒரு அரை கப்பு வறுத்துக்கலாங்க. இது ஏன் நம்ம தனித்தனியாக வறுக்கிறோன்னா, ஒவ்வொன்றோட வறுப்படுற நேரமும் மாறுபடும், அதுக்காக தான் தனித்தனியாக வறுக்கிறோம். வேர்க்கடலை ஒரு 1/4 கப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இது நான் ஏற்கனவே வறுத்தது தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சு விதைகள் நீக்கிய பேரிச்சம்பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ எல்லாம் ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். எள்ளு நான் பாதி போட்டுட்டு பாதி வைக்கிறேன், அது அப்போ முழுசாக சேர்த்துக்கலாங்க. அது கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற டேட்ஸையும் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் திராட்சை அண்டு அத்திப்பழத்தையும் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் இப்படி உருண்டை பிடிச்சா பிடிக்க வரணுங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட டேட்ஸு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க.